strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஆஸ்திரேலியா vs இந்தியா 4th டெஸ்ட் மேட்ச், பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் அட் MCG கமிங் 26th. அந்த மேட்சோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன், கண்டிப்பா நீங்களும் இருப்பீங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பிளஸ் மெல்போர்ன்ல ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் விடிய காத்தால 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த ஒரு டிபிக்கல் அந்த காலையில ஏஞ்சி ஆஸ்திரேலியா மேட்சை பாக்குற அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். பிரிஸ்பேன்லயும் அதான் இருந்தது. அன்பார்ச்சுனேட்லி மழை வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா மேபி ஒரு 1 or 2 days தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால அதை என்ஜாய் பண்ண முடிஞ்சது. ஃபுல் 5 days நம்மளால அதை என்ஜாய் பண்ண முடியல. பட் இந்த மெல்போர்ன்ல டெஃபினட்டா நம்ம என்ஜாய் பண்ணுவோம் நினைக்கிறேன். 2 ரீசன். ஒன்னு, வெதர் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கு. டே 1ல வேணா லைட்டா மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க, பட் ஐ டோன்ட் திங்க் சோ அது மேட்சை பெருசா பாதிக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் மெல்போர்ன் விக்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த ஒரு ஸ்பைஸ் பவுன்ஸ் எல்லாமே இருக்கும். டிபிக்கல் மெல்போர்ன் விக்கெட்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் போலர்ஸ்க்கு கொஞ்சம் அசிஸ்ட் பண்ற மாதிரி பிச்சை ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்றத கிளியர் கட்டா தெரியுது. பட் ஸ்டில் நியூ பாலர் சர்வே ஆயிட்டீங்கன்னா இந்த பிச்சில் நீங்க ரன் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ எல்லாமே டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி வெதர் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. 5 daysமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்பா இருக்கு. தட் இஸ் ஒன் கிரேட் பாசிட்டிவ் நியூஸ். பிகாஸ் லாஸ்ட் மேட்ச் பிரிஸ்பேன்ல வந்து பாத்தீங்கன்னா வெதர் தான் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கொடுத்துச்சு. வெதர் மட்டும் நல்லா இருந்ததுன்னா மேபி ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா அந்த 400 runs போஸ்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, டெஃபினட்டா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டை கொடுத்திருப்பாங்க. பிளஸ் ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா போல்டா ஆடி ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தாங்க பாத்தீங்களா. சோ அந்த 56-57 ஓவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அந்த டைம்ல மழை பெய்யாம வந்திருந்தா கூட போதும், ஆஸ்திரேலியா கூட விக்கெட்ஸ் எடுத்திருக்கலாம், இந்தியா கூட அந்த சேஸுக்கு போயிருக்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். சோ வந்து மழை டோட்டலா வந்து கெடுத்துருச்சு. பட் மெல்போர்ன்ல அந்த பயம் கிடையாது, முதல்ல அதை நான் சொல்லிடுறேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல மெல்போர்ன் விக்கெட் எப்படி ப்ரோ இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 days முன்னாடி பார்த்தவரைக்கும் பாத்தீங்கன்னா 6 mm கிராஸ்ன்றாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு தெரிஞ்சு போகும்போது இன்னும் கொஞ்சம் ஷேவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் பிச் கியூரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ஒரு விக்கெட் வந்து எப்பவும் போல இருக்கிற மாதிரி மெல்போர்ன் விக்கெட்டா இருக்காது. கொஞ்சம் வந்து பேஸ் போலர்ஸ்க்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அண்ட் அந்த ஒரு சைட் பேஸ் மூவ்மெண்ட் இருக்கும். பெர்த் மாதிரியோ இல்ல பிரிஸ்பேன் மாதிரியோ அந்த ஒரு பவுன்ஸ் அண்ட் அந்த ஒரு பயங்கரமான ஒரு மூவ்மெண்ட் எல்லாம் இருக்காது. டெஃபினட்டா ஸ்விங் அண்ட் அந்த சைட் பேஸ் மூவ்மெண்ட் இருக்கும். அதை வந்து போலர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை விட முக்கியமா இட் இஸ் அ நியூ பால் விக்கெட். ஸோ நியூ பால் விக்கெட்னு சொல்லும் போது தானே பயமே. ஏன்னா 2 டீமுமே வந்து பாத்தீங்கன்னா நியூ பால்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. கரெக்டா, முக்கியமா இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூ பால்ல வாண்டடா தெரியுறாங்க. ஸோ இட் வில் பி அ சேலஞ்ச் ஃபார் டீம் இந்தியா, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. மெல்போர்ன் விக்கெட்னு டிபிக்கலா பழைய மாதிரி இருக்கும்ன்றதை நினைச்சு விளையாட முடியாது, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஸ்கில்ஃபுல் ஆஸ்திரேலியன் போலர்ஸ் இருக்காங்க. ஆப்வியஸ்லி ஜோஸ் ஹேசல்வுட்க்கு பதிலாக போலாண்ட் உள்ள வர போறாரு, கிளியர் கட்டா தெரியுது. ஸோ ஆப்வியஸ்லி இட் வில் பி a வெரி வெரி டஃப் சேலஞ்ச் ஃபார் இந்தியா. அந்த நியூ பால் எப்படி சர்வே வராங்க. ஸோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் அண்ட் KL ராகுல் ஆர் சோ கீ, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ ஆஸ்திரேலியாவுக்கும் அந்த ஒரு சேலஞ்ச் இருக்கும். ஜஸ்பிரீத் பும்ரா, ஆகாஷ் தீப் போன மேட்ச்ல செமையா போட்டாரு, மெயினா செகண்ட் இன்னிங்ஸ்ல. சோ அவரும் வில் பி கமிங் இன்டு தி ஈக்குவேஷன். சோ ஆகாஷ் தீப் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா நியூ பால் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒரு தாட். சோ பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா இந்த ஒரு விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நியூ பால் விக்கெட். நியூ பால்ல எவ்வளவு சீக்கிரம் நீங்க விக்கெட் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. அண்ட் ஜென்ரலா MCGல வந்து பாத்தீங்கன்னா எந்த டீம் டாஸ் வின் பண்றாங்களோ போலிங் தான் எடுப்பாங்க, ஏன்னா அந்த இனிஷியல் மாய்ஸ்சரை யூஸ் பண்றதுக்கு. சோ எனக்கும் தெரிஞ்சு 2 டீம் யார் டாஸ் வின் பண்றாங்களோ போலிங் தான் எடுக்க பார்ப்பாங்க. பிகாஸ் அந்த மாய்ஸ்சரை யூஸ் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் செஷனை எப்படியாவது வின் பண்ண பார்ப்பாங்க 2 டீமுமே. சோ ஃபர்ஸ்ட் செஷனை எந்த டீம் வின் பண்ணுதோ ஆல்மோஸ்ட் அவங்க 50% வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்சே வின் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீம் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ ஆஸ்திரேலியன் டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் சேஞ்ச் டெஃபினட்டா இருக்கும். ஜோஸ் ஹேசல்வுட் அவுட் ஆஃப் திஸ் BGT டியூ டு இன்ஜுரி. பட் அதை பத்தி அவங்க கவலைப்பட போறது இல்ல. பிகாஸ் ஒரு பெர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருக்காங்க, ஸ்காட் போலாண்ட். ஏன்னா ஸ்காட் போலாண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச்ல என்ன பண்ணாருன்னு உங்களுக்கே தெரியும், சூப்பரா போட்டாரு. சோ டெஃபினட்டா ஆஸ்திரேலியா வில் பி ஹாப்பி தான், நாட் அ பிக் டீல். ஓகே, ஹேசல்வுட் விட்டாலும் பாத்தீங்கன்னா எங்கிட்ட போலாண்ட் இருக்காங்க. அதாவது MCGல வந்து பாத்தீங்கன்னா போலாண்டோட ரெக்கார்ட் வேற லெவல்ல இருக்கும். லாஸ்ட் ஆஷஸ் மறக்கவே முடியாது. 6 wickets எடுத்தாரு, ஜஸ்ட் 7 runs கொடுத்து, வாய்ப்பே கிடையாது. போலாண்ட் கிட்ட என்னைக்குமே ஒரு ஹேபிட் இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுப்பாரு, ஃபர்ஸ்ட் பால்லயே விக்கெட் எடுப்பாரு. அவரோட ஸ்பெல்ல இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு நேக் அவர்கிட்ட இருக்கு, அது ஒரு மேஜிக் கூட சொல்லலாம். சோ இந்தியா வந்து வில் பி சோ அவேர் ஆஃப் இட், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. லைக் ஃபேசிங் ஸ்டார் கமின்ஸ் ஒரு பக்கம் ஒரு சேலஞ்சா இருந்தாலும் ஃபேசிங் ஸ்காட் போலாண்ட் இஸ் a different thing அப்படின்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதனால ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா லைக் they will be well prepared. கண்டிப்பா இந்த மேட்ச் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச். பிகாஸ் இந்த மேட்ச் அவங்க கோட்டை விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ்திரேலியா இந்தியா வந்து 2-1 ஆயிடுவாங்க. என்ன ஆகும்னா இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா தோத்துட்டாங்கன்னா அவங்களால BGT டிராஃபில கைய வைக்க முடியாது. ஏன் ப்ரோ சிட்னில வின் பண்ணா என்ன அப்படின்னு கேட்பீங்க. அவங்க இந்த மேட்சை தோத்துட்டு சிட்னில வின் பண்ணாங்கன்னா 2-2 ஆயிடும். கரெக்டா, 2-2 ஆனா என்ன ஆகும்? ஸோ ஜென்ரலா உங்களுக்கு BGT ரூல்ஸ் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு என்னன்றது தெரியும், தெரியாதவங்களுக்கு இப்ப நான் சொல்றேன். ஜென்ரலா BGT சீரிஸ் டிரா ஆச்சுன்னா இதுக்கு முன்னாடி யார் அந்த சீரிஸ் வின் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அந்த டிராஃபி சேரும். இது இந்தியா 2003ல பண்ணிருக்காங்க. 2003 அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் சௌரவ் கங்குலி ஆஸ்திரேலியால போய் 1-0 ஆயிருக்கும். பட் 2001ல இந்தியால வின் பண்ணதுனால
இந்தியாவுக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ட்ராஃபி போச்சு, அங்கதான் ஸ்டே ஆகும். ஸோ ஆஸ்திரேலியா வில் பி சோ அவேர் ஆஃப் இட். ஆஸ்திரேலியா ஆப்ஷனே கிடையாது, 2 மேட்சுமே வின் பண்றது. ஸோ 2 விஷயம் இருக்கு, பிஜிடி பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று இருக்கு, டபிள்யூடிசி பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மண்டையை உடச்சிக்கலாம் விரும்பல. டபிள்யூடிசி தூக்கி ஒரு ஓரமா வைப்போம், நடக்கிறது நடக்கட்டும். பிஜிடி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இனிஷியலின்றதான் நான் சொல்லுவேன். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு இது ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு மேட்ச், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ அவங்களோட பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் சேஞ்ச் டெஃபினட்டா ஸ்காட் போலண்ட் உள்ள வர போறாரு. அண்ட் ரெண்டாவது ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் வந்துருச்சு ஆக்சுவலா, என்னன்னு பாத்தீங்கன்னா சாம் கான்ஸ்டாஸ் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அவரு வந்து டெஃபினட்டா பிளேயிங் 11 விளையாட போறாரு. ஸோ ஹி இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் நேதன் மெக்ஸ்வெனி. நேதன் மெக்ஸ்வெனி வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாட் அவுட்டே தூக்கிட்டாங்க. ரொம்ப பாவம், அந்த பையனை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. பட் ஃபீல் லைக் இஸ் a very gutsy person. இப்போ கூட பிபிஎல் ஒரு 70 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கண்டிப்பா he will give a comeback to this Australian team. ஏன்னா அதுவே கவாஜா லபிஷினி எல்லாம் விளையாடுறத பார்க்கும்போது இல்ல யாரா ஒருத்தர் இந்த சீரீஸ் முடியறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மைட் பி டிராப் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நேதன் மெக்ஸ்வெனி இஸ் a very strong guy, பார்த்தாலே தெரியுது. அதனால he will get his chances. பட் at the same time சாம் கான்ஸ்டாஸ் செம டேலண்ட், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆஸ்திரேலியா என்ன சொல்றது, அவரை பத்தி பயங்கரமா பெருமையா பேசிட்டு இருக்காங்க, எப்படி நம்ம ஜெய்ஸ்வால பேசுவோமோ அந்த மாதிரி இனிஷியல் டைம்ல. ஸோ அதனால நான் என்ன ஃபீல் ஆகுறேன்னா சாம் கான்ஸ்டாஸ் செம்மையான ஒரு பிளேயர், எந்த டவுட்டுமே கிடையாது. அவரே ஒரு பேட்டி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நான் பும்ராக்கு வந்து சில பிளான் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு. இதெல்லாம் எதுவுமே இல்லாம சைலண்டா சாம் கான்ஸ்டாஸ் வந்து அவரோட டேலண்ட்டை காமிச்சு அப்படி ஸ்கோர் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம கெத்தா இருக்கும். ஏஞ்சிருந்து நம்ம கை தட்டி சல்யூட் அடிக்கலாம். பட் இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் இல்லாம அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் நான் சொல்ல வரேன். ஜென்ரலா ஆஸ்திரேலியா மீடியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ கம்மர் இருந்தாங்கன்னா ஓவர் பில்டப் கொடுக்க மாட்டாங்க. பட் சாம் கான்ஸ்டாஸ்க்கு ஐ திங்க் கொஞ்சம் ரொம்பவே கொடுக்குறாங்க, பிகாஸ் அவரோட டேலண்ட் அந்த மாதிரி, புரியுதா உங்களுக்கு. பட் அந்த யங்ஸ்டரை நீங்க ஒரேடியா தூக்கி மேல வச்சுட்டு இன்கேஸ் அந்த யங்ஸ்டர் சொதப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச், டெஃபினட்டா அவரோட கான்ஃபிடன்ஸ் வந்து டோட்டலா ஷேட்டர்ட் ஆயிடும். ஸோ அவரை ஃப்ரீயா விட்டுருங்க. சாம் கான்ஸ்டாஸ் நீங்க ஃப்ரீயா விட்டீங்கனாலே ஒரு ரன் ஸ்கோர் பண்ணுவாருன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இட் வில் பி a challenge for him facing பும்ரா. பும்ராவை ஃபேஸ் பண்ணி அவர் அந்த சேலஞ்சை தாண்டி வந்துட்டாருன்னா சாம் கான்ஸ்டாஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா வேற லெவல்ல போ வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றதா என்னோட ஒரு கருத்து. ஸோ ப்ராபப்ளி இந்த 2 சேஞ்ச் டெஃபினட்டா இருக்கும். அபார்ட் ஃப்ரம் தட் எந்த சேஞ்சுமே இருக்காது. they will be going with the same 11. ஒரே ஒரு இஷ்யூ தான் இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகல. ஏன்னா மெக்டொனால்டு இப்பதான் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு ஆஸ்திரேலியன் கோச். அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா ஒரு மாதிரி கன்வின்சிங்காவே அவர் சொல்லல, ஹெட் விளையாடுவாரா, அவர் இன்ஜுரி வந்து அப்படி இப்படின்னு தான் இருக்கு, வில் பி ஃபிட், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் அந்த groin இன்ஜுரி வந்து ஒரு ஃபேக்டரா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இன் கேஸ் ரேரா நான் சொல்ல வரேன், மோஸ்டா ஆடிடுவாருன்னு நினைக்கிறேன் டிராவிஸ் ஹெட். இல்ல ஆடவே முடியாது, ஒரு சிச்சுவேஷன் கொஞ்சம் பேடா தான் இருக்குன்னு நினைச்சாங்கன்னா டிராவிஸ் ஹெட்டை வந்து பாத்தீங்கன்னா ஜோஸ் இங்கிலீஷ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. பட் அது நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் ஆஸ்திரேலியன் பாயிண்ட் ஆஃப் வியூல அது நடக்க கூடாதுன்னு தான் அவங்க நினைப்பாங்க. பிகாஸ் டிராவிஸ் ஹெட் வர்சஸ் இந்தியான்னு சொல்ல வேணாம், டிராவிஸ் ஹெட் வர்சஸ் ஜஸ்பிரீத் பும்ரா சீரிஸ் அது வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் டோட்டலா மாறிடும். அதனால ஹோப்ஃபுல்லி டிராவிஸ் ஹெட் இன்ஜுரியில இருந்து வெளியில வந்து இந்த கேமை கண்டிப்பா ஒரு விளையாடி ஆகணும்ன்றது ஒரு இந்தியன் ஃபேனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை கண்டிப்பா நான் சொல்லிக்கிறேன். அண்ட் அட் த சேம் டைம் இந்தியாவோட சேஞ்சஸ், இந்தியாவோட பிளேயிங் 11 என்னவா இருக்கும் என்ன கேட்டீங்கன்னா இங்க தாங்க சில சேலஞ்சஸ் இருக்கு. அதாவது மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட பேட்டிங் ஆர்டரை பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கில்லோட ஃபார்மை பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர், இன்னொரு ஸ்பின்னர் எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு வருவாங்களா, இது வந்து மெல்போர்ன் விக்கெட். ஜெனரலா இந்தியா வந்து 2 ஸ்பின்னர் வச்சு விளையாடி இருக்காங்க. ஆனா இந்த விக்கெட் ட்ரையா இருக்குமா, பிச் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது தான் தெரியும். இன்கேஸ் ரோஹித் சர்மா அந்த பிச்சை பார்க்கும்போது அண்டர் நீத்துல கொஞ்சம் ட்ரைனஸ் இருக்கு, அடிக்கிற வெயில், ஏன்னா 40 டிகிரி வெயில் அடிக்க போதான், அடிக்கடிக்க வந்து பாத்தீங்கன்னா மேபி ட்ரை ஆகலாம் அந்த விக்கெட் அப்படின்னு நினைச்சாருன்னா he could bring வாஷிங்டன் சுந்தர் இன்ஸ்டெட் ஆஃப் யாருக்கு பதிலா. ஏன்னா அவர் உள்ள எடுத்துட்டு வரணும்னு நினைச்சாருன்னா நிதிஷ்குமார் ரெட்டியை தான் இவங்க டிராப் பண்ணுவாங்க, சுமன் கில்ல இவங்க டிராப் பண்ற மாதிரி ஐடியாவே இல்லை. அதை கிளியர் கட்டா ரோஹித் சர்மா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லிட்டாரு, புரியுதா உங்களுக்கு, கிளியரா சொல்லிட்டாரு, கில்லாம் நாங்க டிராப் பண்ற மாதிரி இல்ல, கில் ஜெய்ஸ்வாலுக்குலாம் நாங்க அதிகமா கான்பிடன்ஸ் தான் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி. சோ ப்ராபப்ளி வாஷிங்டன் சுந்தர் உள்ள வந்தா நிதிஷ்குமார் ரெட்டி வெளியில போவார்னு நினைக்கிறேன். அது வந்து ஃபேரா இருக்காது, அதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஸ்டில் இந்தியாவுக்கு அந்த பேலன்ஸ் கிடைக்கணும்னா அதை தான் இவங்க பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா நான் கண்ணா முடிட்டு நீங்க சேம் 11ஓட போயிடுங்கன்னு அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் இந்த மெல்போர்ன் விக்கெட்ல டெஃபினட்டா 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தேவை, அந்த 4th ஃபாஸ்ட் பவுலர் இருக்கிறதும் நல்லதுதான். பட் நியூ பால் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும் பேட்டிங்க்குன்ற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த மாதிரி ஒரு டைம்ல இந்தியா ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரலாம். வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒரு போலர் இருந்தாருன்னா அந்த ஒரு கண்ட்ரோல் கொடுப்பாரு, விக்கெட்ஸ் பெருசாலனாலும் ரன்ஸை கண்டெயின் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற மாதிரி கூட நினைக்கலாம். சோ கைண்ட் ஆஃப் கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன பர்சனலா கேட்டா நான் எதுவுமே யோசிக்காம ஸ்ட்ரைட்டா சேம் பிளேயிங் 11 விளையாடுவேன். அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு, நான் சொன்ன மாதிரி இட்ஸ் நியூ பால் விக்கெட், அதனால 3 ஃபாஸ்ட் பவுலரும் ஹெவியா போடலாம். சேம் டைம் நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து போடலாம். இருந்தாலும் வாஷிங்டன் சுந்தர் விளையாடினாலும் நல்லா இருக்கும் தோணுது. பட் ஸ்டில் என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா நான் பிளேயிங் 11 சேமா தான் போவேன். பட் இந்தியா வில் பி திங்கிங் அந்த பிச் கண்டிஷனை பார்த்துட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா they are going to decide whether to go with another extra spinner or they might go with the same playing 11. டெஃபினட்டா கில்ல டிராப் பண்ண மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க. டிராப் பண்ணாங்கன்னா I will be shocked because அவங்க பேசுற விதத்தை பார்க்கும் போதோ அவங்க கில்ல பாக்குற விதத்தை பார்க்கும் போதோ he will get chances for this whole tourன்ற மாதிரி எனக்கு தோணுது.
அப்படி கிடைச்சதுன்னா அவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டா பெட்டர். யூஸ் பண்ணலன்னா கில்லோட பொசிஷனும் ஒரு மிகப்பெரிய கொஸ்டினபிளா நிக்குது. ஷூரா, அது எந்த டவுட்டுமே கிடையாது. சோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் டெஸ்ட் மேட்ச். எந்த டவுட்டுமே இல்ல. பாக்ஸிங் டேனாலே சமங்க. சோ ஜெனரலா ஆஸ்திரேலியா பாக்ஸிங் டே எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. சோ அதை உடைக்க முடியுமா? இந்தியா அதை உடச்சிட்டு வருவாங்களா? எப்படி ஒரு ஆப்டர் ஸ்டேடியம்ல இதற்கும் இந்தியா வின் பண்ணதே கிடையாது. சோ அங்க வந்து வின் பண்ணாங்களோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸிங் டேல இந்தியா வின் பண்ணி ஒரு சூப்பர் மேஜிக் பண்ணுவாங்களான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸைட்டிங் டெஸ்ட் மேட்ச், எந்த டவுட்டுமே கிடையாது. உங்களை மாதிரி தான் நானும் ரொம்ப ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ உங்களோட கருத்துக்கள் என்ன? உங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும்ல. ஆஸ்திரேலியா பிளேயிங் 11 என்னவா இருந்தா நல்லா இருக்கும், இந்தியா பிளேயிங் 11 முக்கியமா என்னவா இருந்தா நல்லா இருக்கும். சோ இது எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு சொல்லுங்க. அட் சேம் டைம் தனுஷ் கோட்டியான்னு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வினை ரீப்ளேஸ் பண்ணி உள்ள வந்திருக்காரு. சோ இருக்கிற நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அவர் தான் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அஸ்வினுக்கு அப்புறம். அதுக்கு மேல ரித்திக் ஷோக்கின்லாம் இருக்காரு. பட் அந்த அளவுக்கு பயங்கரமான ஆஃப் ஸ்பின்னர்லாம் கிடையாது. ஓரளவுக்கு போடுறது வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் கோட்டியான் தான். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் உள்ள வந்திருக்காரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போறது இல்ல, அது வேற விஷயம். ஏன்னா ஆல்ரெடி அங்க எஸ்டாப்ளிஷ்ட் வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. பட் தனுஷ் கோட்டியானுக்கு இது ஒரு லெசனா இருக்கும். இந்தியா ஏவுக்கும் ரெப்ரசென்ட் பண்ணாரு. சோ ஒரு இந்தியா மெயின் ஸ்குவாட்ல இருந்துகிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல டெஃபினெட்லி ஹி கேன் லேர்ன் சம்திங். ஹி கேன் இம்ப்ரூவ் ஹிம்செல்ஃப். அந்த ஒரு நெட்ஸ்லயா இல்ல அந்த பேக்ரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். சோ அவரோட கேமும் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா அஸ்வினுக்கு அப்புறம் வி நீட் ஒன் ஆஃப் ஸ்பின்னர். அதனால தனுஷ் கோட்டியான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணி பாரா இன் ஃபியூச்சர் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.